வெல்கம் பேக். நீட் பிசிசி எம்ஏஜி இந்த சேனலில் நம்ம நீட்டுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கணும். இதில் வந்து தேர்ட் லெசன் என்ன மோஷன் இன் எ பிளேன் அதில் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின்ஸ் பார்ப்போம் என்ன கொடுத்துருக்கு. எ பார்ட்டிகல் ப்ரொஜெக்டட் ஃப்ரம் த ஆரிஜின் மூவ்ஸ் இன் XY பிளேன் வித் வெலாசிட்டி v. வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்கு? v = நமக்கு என்ன கொடுக்குது? 3i அப்புறம் ப்ளஸ் என்ன 6xj கொடுத்துருக்கு. ijr யூனிட் வெக்டர்ஸ், அதாவது ஐங்கிறது எல்லாம் தி எக்ஸ் ஆக்சிஸ், ஜே அப்படிங்கிறது ஒய் ஆக்சில் யூனிட் வெக்டர். என்ன ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பாத் ஃபாலோவர் பை த பார்ட்டிகல். ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷனில் பேர் இருக்கும் அந்த பார்த்து வந்து நம்ம கேட்டிருக்கோம். இப்போ ஈக்குவேஷன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் கொடுத்துருக்கோம். அதை நம்ம என்ன இப்போ வந்து பார்ப்போம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். தமிழில் சொன்னோன்னா ஒரு துகளாக இருந்துச்சு XY இப்படி தளத்தில் வந்து இயங்குது. அப்படி திசைவேகம் v = 3i 6xjன்னு கொடுத்துருக்கு. ஐஜே அப்படிங்கிறது அலகு வெக்டர்கள் எக்ஸ் மற்றும் ஒய் அச்சில். அப்போ அது செல்லக்கூடிய பாதையை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்கேன். தமிழில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யணும், இதில் வந்து நம்ம என்ன செய்யணும், ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் நம்ம வந்து எழுதிக்கணும். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்ன செய்யலாம்? v = இது வந்து கிவன் ஈக்குவேஷன். ஸ்டாண்டர்ட் வந்து v வெக்டர் = என்ன வரும்? வந்து vxi ப்ளஸ் நமக்கு வந்து vyj அப்படின்னு வரும். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டையும் கம்பேர். எக்ஸ் ஆக்ஸில் என்ன ஸ்பீடு, ஒய் ஆக்ஸில் என்ன கிடச்சிரும். இப்போ எக்ஸ் ஆக்ஸில் கம்பேர் பண்ண என்ன ஃப்ரம் 1 and 2 கம்பேர் பண்ண என்ன வச்சுல ஃப்ரம் 1 and 2ல் வந்து பார்த்தோன்னா கம்பேரிசன் தெரியுதா? vxக்கு பதிலாக 3 இருக்குது. அப்போ என்ன எழுதலாம்? vx = 3. vyக்கு பதிலாக என்ன உட்காந்துருக்கு? 6. கரெக்ட் தானே? vyக்கு பதிலாக 6x என்ன, vxக்கு பதிலாக 3 இருக்கா? அது அப்படியே 3 தான் இருக்குது. ஐயை நம்ம எழுத வேண்டாம். ஏன் ஐயை எழுத வேண்டாம்? ஐங்கு டைரக்ஷன் உள்ளது. 3ஐ மட்டுமே நம்ம எழுதலாம். 3 அதுதான் வீக்குள்ள, அதுதான் நாங்கள் vx வந்து 3. அப்புறம் vy வந்து என்னது பார்த்தீங்களா? 6x கொடுத்தா அப்படி எழுதிருக்கோம். vy வந்து 6xன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அப்போ இதிலேருந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறது இப்போ அடுத்த பக்கம் என்ன நம்ம வந்து பார்ப்போம். என்னென்னா நமக்கு என்ன தெரியும், ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான். இந்த மாதிரி கிராஃபில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒய் ஆக்சிஸ், அப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இதுக்கு ஸ்லோப் இப்படி எடுக்கும்போது என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா என்ன இருக்கும், இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்லோப் இப்படி எடுக்கணும். எங்கன்னா இப்படி ஒரு ஸ்லோப் இப்படி எடுத்துட்டோம்னா இதுக்கு நேராக பார்க்கும்போது இது வந்து டிஒய்னு சொல்லுவோம். இதுக்கு நேராக கீழே பார்க்கும்போது நம்ம வந்து டிஎக்ஸ். முந்தின வீடியோக்களை போய் சொல்லிடுவோம், பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? dy/dx, சரியா? dy/dx நம்ம கண்டுபிடிச்சா ஸ்லோப் கிடைக்கும். அப்படி தானே? ஸ்லோப் = என்ன? ஸ்லோப்னா சாய்வு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸ்லோப் m = நமக்கு என்னது? dy/, நமக்கு வந்து dx கிடச்சிட்டா. அது மட்டும் இல்லாமல் இதை அப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம்னா என்ன செய்யலான்னு பாருங்கள். இதில் இன்னொரு ஐடியாவும் நமக்கு வந்து இருக்குது. இது நான் அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். முந்தின வீடியோக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் சொல்லியிருப்பேன். இது டீட்டா அப்படின்னு வச்சுட்டோம்னா இது dyன்னு இருக்குது. அப்போ இங்கே dy வரும். அப்போ என்ன எழுதலாம்? இந்த இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நினச்சிட்டுனா OABயில் ட்ரையாங்கிள் OABயில் என்ன செய்யப்படுறோம்? ட்ரையாங்கிள் OAB, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OABயில் வந்து tan θ போட்டால் என்ன வருது பாருங்கள். tan θ = dy/ என்னது? dx. அப்படி தானே வருது? dy/dx அப்படி எடுத்துக்கலாமா? அப்போ tan எடுத்தால் tyனா என்னது? ஆப்போசிட் வந்து dy, அட்ஜஸ்ட் நமக்கு வந்து dx அப்படி நம்ம என்ன நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே டீட்டானா இதை டீட்டானா வைங்களேன். இங்கே டீட்டான எடுத்து இதை போடுங்களேன். அவ்வளோதானே? இதை போய் டிவி வந்துட்டா அப்போ கரெக்ட் தானே? இப்படி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். இங்கே எக்ஸ் இருக்குன்னு அப்படியே வந்து பயந்துக்கிற வேண்டாம். ரைட்டா? ஓஏக்கு பதிலானா இது வந்து நம்ம O', அப்புறம் B', அப்போ என்ன A' அப்படி வைக்கணும், வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க உள்ள O', A', B'. இப்போ dy/dx வந்து tan θ நம்ம யாருக்கும் என்ன சொல்லியிருப்போம்? ஸ்லோப்பையும் tan θன்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்படி தானே? ஸ்லோப்பையும் tan θன்னு சொல்லலாம். அப்போ ஸ்லோப்னா tan θ. அப்போ இதில் வந்து ஏன்னா dy வந்து tan θ தானே? tan θ = dy/ வந்து dx, சரியா? dy/dx. இப்போ நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம்? ஒய் ஆக்சிஸில் வந்து வெலாசிட்டி என்ன சொல்லியிருக்கோம்? ஒய் ஆக்சில் வந்து நம்ம பார்த்தீங்களா? ஒய் ஆக்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சில் வெலாசிட்டி வந்து vyன்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தா தெரியும். ஒய் ஆக்சிஸில் பார்த்தோன்னா என்ன இருக்குது? இங்கே வந்து vy. எக்ஸ் ஆக்சில் வந்து vx, ஒய் ஆக்சில் vy. அப்படி தானே? ஜேயில் வந்து vy, இதில் வந்து ஐயில் வந்து vx. அப்போ இதில் என்ன சொல்ல போகிறோன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இதை என்ன செஞ்சிடலாம்? இந்த பக்கத்தில் வந்து ஒய் இருக்குது பார்த்து dy, அப்போ அது போல் vy. அப்படி தானே? ஒய் ஆக்ஸ்னா vy. அப்படி தான் நம்ம இங்கே வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஜேயில் வந்து vy இருக்கா? அப்போ ஜேனா ஒய் ஆக்சில் உள்ள வெக்டர் தான் ஜேன்னு சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சில் உள்ள நம்ம என்ன நம்ம வந்து ஐ வெக்டர்னு சொல்லுவோம். இசட்டில் வந்து கேன்னு சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்ச அதெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. அப்போ dyக்கு பதிலாக vy, இதுக்கு பதிலாக என்னது? நமக்கு வந்து vx. அப்போ ஒரு ஃபார்முலாவே நமக்கு என்ன ஜெயில் வந்து நம்ம வந்து கிடச்சாச்சு. இப்போ என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தா அப்படின்னா இதுலேருந்து எப்படி போட்டுக்கலாம் நம்ம வந்து பார்த்தா அப்போ ஸ்லோப்புங்க tan θ போட்டு கொண்டு வந்துட்டோம். dy/dx vy/vx போட்டாச்சு. உடனே என்ன எழுதிக்கலாம்? இதில் வந்து ஜென்ரலாக எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா dy/dx = என்ன எழுதிக்கலாம்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா vy/vx. அப்போ இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் dy/dx கிடச்சிரும். அதுலேருந்து ஒய்யை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பேஜுக்கு வாங்க என்ன இருக்குது? vyக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கோம்? vyக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6x இந்த இருக்கலாம் 6x தானே கொடுத்துருக்கோம். 6xன்னு கொடுத்துருக்கோம், சரியா? அதை நம்ம வந்து என்ன அதில் வந்து போட போகிறோம். எதுக்கு? vyக்கு பதிலாக 6x, vxக்கு பதிலாக 3. இதை நம்ம அப்படியே எங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். வாங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ அடுத்த பக்கத்தில் போய் போடலாம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? இதில் வந்து பார்த்தா dy/ நமக்கு dx = என்ன வந்தாச்சு? vxக்கு பதிலாக நம்ம சொன்னோம்ல, vxக்கு பதிலாக என்ன போடணும்? 3. அது அப்படி போட்டாச்சு. vyக்கு பதிலாக 6x. அப்போ இங்கே என்ன வந்துடும் உங்களுக்கு? 6x/
என்ன வந்து நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு நமக்கு எனர்ஜி வந்துடும். கரெக்டாக? இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒய் தானே தேவை. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும் உங்களுக்கு? இங்கே வந்து பார்த்தா dy ஈக்குவல் டு அப்படி தானே. இதை கட் பண்ணிடலாமே. இதை கட் பண்ணால் நமக்கு 2ன்னு ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா dy/dx 2x இருக்குது. அப்போ dy ஈக்குவல் டு 2x dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் போதும் நமக்கு ஆன்சர் வந்துடும். நமக்கு தேவை என்னது ஒய் தான் தேவைப்படுது. அப்படின்னா ஒய் தேவைப்படுறதுனால இன்டகிரேட் பண்ணால் போதும். அப்போ என்ன செய்யலாம் நமக்கு வந்து இன்டகரல் ஆஃப் dy ஈக்குவல் என்ன செய்யலாம்? இந்த கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துலாம். இன்டகரல் ஆஃப் நமக்கு வந்து x dx. ஏற்கனவே இன்டகிரேஷன் ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியிருப்போம். இன்டகரல் x⁴n+1 டிவைடட் பை n+1 dxனால் எப்படி போடலாம்? இது வந்து எக்ஸு அப்படி தானே. இன்டகரல் நம்ம படித்தோம்னா இதுதானே ஆன்சரு. இன்டகரல் வந்து x⁴n அப்படிங்கும்போது எப்படி போடுவோம்? இன்டகரல் வந்து x⁴n அப்படின்னு போடும்போது dxன்னு போடும்போது இங்கே வந்து எக்ஸு ஃபார்முலா சொல்லியிருப்போம் n+1 டிவைடட் பை நமக்கு வந்து n+1. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? இதில் பவர் 1 இருக்குது. அப்போ போடாமல் என்ன வந்து இதில் வந்து 2 அப்படின்னு வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? இதில் வந்து x⁴1+1 x². 1+1 2 தானே. டிவைடட் பை n+1 எண்ணுக்கு பதிலாக 1. அப்போ என்னது இங்கே கீழே ஒரு 2 முடிஞ்சுதா? நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் இன்டகரல் dx அப்படின்னா எக்ஸ்னு போடலாம். அந்த இன்டகரல் ஃபார்முலாம் ஏற்கனவே நம்ம வந்து பழைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்போம். போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நம்ம வந்து dyக்கு ஒய் அப்படின்னு போடலாம். அப்போ என்ன கட் ஆகுது? 2 கட் ஆகுது. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இதில் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்தாச்சு. என்ன வந்து ஒய் ஈக்குவல் டு என்ன வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு x². ஒய் ஈக்குவல் டு என்னது x². அப்போ ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். போய் பார்த்தா நமக்கு வந்து தெரியும். ஆப்ஷன் வந்து வருதா அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டே வந்துட்டு மற்றெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். அவ்வளோதான். அப்போ வந்து இதுக்கு இந்த ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒய் ஈக்குவல் டு என்ன வந்தாச்சு நமக்கு வந்து x². மெயினாக நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஞாபகம் வைக்கின்ற ஃபார்முலா dy/dx ஈக்குவல் டு vy/vx. ஏன்னா இந்த சிச்சுவேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? எப்படி கொடுத்துருக்கான்? எக்ஸ் ஆக்சிஸில் வந்து vxன்னு ஒய் ஆக்சிஸில் vyன்னு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா ஷார்ட்டாக என்ன செய்யலாம்? இப்படி எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 3i. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் கிடச்சிட்டா vx. இது வந்து ஒய் ஆக்சிஸில் vyக்கு பதிலாக 6xjன்னு கொடுத்துருக்கோம். அப்போ அது ஒய் ஆக்சிஸில் உள்ள இப்படி கிடச்சிடலாம். அந்த மாதிரி vx கிடச்சின்னா ஷார்ட்டாக என்ன செய்யலாம்? இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு எந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு தான் இருக்கலாம்? dy/dx. எப்படி ட்ரை பண்ணலாம் வேண்டாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி என்ன செய்ய போகிறோம்? இன்டகிரேட் பண்ணால் ஈஸியாக நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு என்னது? ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து 1. ஆப்ஷன் நமக்கு வந்து 1. ரைட்டா? ஆப்ஷன் 1 இது கரெக்ட் ஆன்சர். இதில் என்ன கொடுத்துருக்கு? 4 persons PQRS ஆர் இனிஷியல் அட் 4 கார்னர் ஆஃப் த ஸ்கொயர். நினைச்சாங்க 4 பேர் இப்போ இனிஷியல் அந்த ஸ்கொயரில் கார்னரில் நிற்காங்க. போட்டுருவோமா? பி இங்கே ஒரு ஆள் நிற்காரு. அப்புறம் Q இங்கே ஒரு ஆள் நிற்காரு. Qவில் அப்புறம் R இங்கே ஒரு ஆள் நிற்காரு. அதான் கொடுத்துருக்கான். இங்கே அது R இங்கே எஸ்லேயும் ஒரு ஆள் இப்படி நம்ம நிற்காரு. இதை கொடுத்துட்டாங்க. சரியா? இனிஷியல் அட் த 4 கார்னர் டிஸ்டன்ஸ் வந்து எல்லாம் பிட்வீன் எனக்கு டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது? இது டி தான். எல்லாமே நமக்கு என்னது? டி தான். எல்லாம் இதில் வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் டி தான். 2 பக்கத்தில் போடுறாங்க. எல்லா பக்கத்துலையும் டி தான். ஏன்னா அப்படி தானே கொடுத்துருக்கு. எல்லாம் டிங்க இடத்துல அந்த ஆள்கள் பிங்க இடத்துல ஒரு ஆள், Qவில் ஒரு ஆள், அப்புறம் என்னது இங்கே ஆரில் ஒரு ஆள், எஸ்ஸில் ஒரு ஆள். அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் எல்லாமே டி 4 பேருக்குமே டி தான். ஈச் பர்சன் நம்ம மூவ் வித் எ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் v. எப்படி இவர் நினைச்சார் எப்படி நடக்கான்னு பார்த்தீங்களா? நமக்கு வந்து ஈச் பர்சன் நம்ம மூவ்ஸ் வித் எ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் v சச் எ வே தட் p ஆல்வேஸ் மூவ் டைரக்ட்லி டுவர்ஸ் q. p வந்து எங்கே பார்க்க போகிறாரு? p வந்து q பார்த்து தான் போகணும். அந்த கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. p வந்து பார்த்தீங்கன்னா q பார்த்து போகிறாரு. இவர் வந்து q பார்த்து போகிறாரு. வெலாசிட்டி v. வெலாசிட்டி விங்க வெலாசிட்டியில் போகிறாரு. அப்போ வெலாசிட்டி விபிசி கூட என்ன வச்சுக்கலாம்? நம்ம வந்து விபிசி கூட வெலாசிட்டி ஆஃப் த பர்சன் விபிசி கூட என்ன வச்சுக்கலாம்? இதில் வந்து பார்த்தோன்னா v. ஏன்னா பிங்க இடத்துல பர்சனுடைய வெலாசிட்டி v தானே வந்திருக்கு. சரியா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி கொடுத்துருக்கு? நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தா தெரியும். Q டுவர்ஸ் R. Q எப்படி போகிறாரு? ஆரை பார்த்து போகிறாரு. Q வந்து இங்கே பார்க்க என்ன மூவ் பண்ணி மேலே பார்க்க நமக்கு வந்து இப்படி போகிறாரு. Q வந்து இங்கே பார்க்க நமக்கு வந்து போகிறாரு. R வந்து எஸ்ஸை பார்த்து போகிறாரு. எஸ் வந்து என்ன நமக்கு வந்து பி அகைன். என்ன கேட்டிருக்கான்? இந்த 4 person will meet ஆஃப்டர் டைம்னு கேட்டிருக்கான். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு போடலாம். ஏன்னா ஒன்று ரிலேட் பண்ணி தானே போகிறாங்க. அப்போ எப்படி போடலாம்னா ஃபார்முலா வந்து v ரிலேட்டிவ்ஸ் ஈக்குவல் டு d/d. ஏன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். இதை வச்சு நம்ம போடலாம். இப்போ v ரிலேட்டிவ் கண்டுபிடிச்சி போட்டால் ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இதுதான் ஃபார்முலா. எப்போ மீட் பண்ணாலும் டி கேட்டிருக்காங்க. அப்போ v ரிலேட்டிவ் கண்டுபிடிச்சா டீயை ஃபைன் பண்ணிடலாம். தமிழில் வந்து பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க? 4 நபர்கள் PQRSன்னு இப்படி இருக்காங்க, எஸ்ன்னு இருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து ஒரு சதுரத்தினுடைய மூலையில் வந்து டி தொலைவில் நிற்கிறார்கள். ஒவ்வொரு நபரும் மாறாத திசைவேகத்துடன் இயங்குகிறார்கள். எங்கே? பி என்பவர் Qவை பார்த்தும், Q வந்து R என்பவரை பார்த்தும், R என்பவர் எஸ்ஐ நோக்கியும், எஸ் வந்து பிஐ நோக்கி நகர்கிறார்கள். 4 நபர்களும் எப்பொழுது சந்திப்பார்கள் அப்படிங்கிற என்னுடைய கொஸ்டின். இப்போ தமிழில் நினைச்சா வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது எப்போ சந்திப்பாங்க? டைம் தானே கேட்டிருக்கு. டி ஈக்குவல் டு வாட்? டி எத்தனை மினிட்ஸோ நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ரைட். அப்போ இதில் வந்து பார்த்தா நமக்கு வி ரிலேட்டிவ் கண்டுபிடிச்சா நம்ம எல்லாம் போடலாம். அப்படி தானே? வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை. அப்போ இது வந்து வி ரிலேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ வந்து விபிக்கு வின்னு வச்சோம். விக்யூக்கு என்ன செய்யணும்னா எவ்வளோ 90 டிகிரியில் போகிறாரா? இப்போ ஷார்ட்கட்டில் என்ன அப்படின்னா இந்த விக்யூக்கு வந்து என்ன வச்சுக்கலாம்? நம்ம வந்து வி காஸ் 90. இது வந்து வி வந்து நமக்கு வந்து காசு வந்து நமக்கு வந்து 90. வி வந்து இது வந்து காஸ் 90.
இப்போ நேர வரவர் வந்து வி காஸ் 0 அப்படின்னு வச்சுக்கலாம். நேர வரவர் வந்து நம்ம வந்து என்ன வி வந்து இப்போ விபின்னு வச்சோம்ல, இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வராரா, அப்போ இந்த ஆளுக்கு வந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து பார்த்தா வந்து நம்ம வந்து எப்படி வச்சுக்கலாம், இந்த ஆளுக்கு வந்து பார்த்தோன்னா வி வந்து காஸ் வந்து 0, காஸ் 0 1 ஆயிரும். அப்போ வந்து வின்னு வச்சுக்கலாம் விபிக்கு சைமல்டேனியஸாக நம்ம வந்து போடும்போது. அதே நேரத்தில் விக்குங்க போகக்கூடிய பொசிஷன் வந்து 90 டிகிரி, 90 டிகிரி. அப்போ வி காஸ் 90. இப்போ காஸ் 90 போடும்போது சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடச்சிடும், வி ரிலேட்டிவ் கிடச்சிரும். இப்போ வி ரிலேட்டிவ் எப்படி போடலாம் அப்படின்னா வி ரிலேட்டிவ் ஈக்குவல் டு சேம் ஒரு ரெண்டு எல்லாமே இதே மாதிரி டேரக்ஷன் போகிறாங்க அப்படிங்கும்போது சேம் டேரக்ஷன் அப்படிங்கிற நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா விபி மைனஸ் வந்து விக்யூ. அப்போ விபிக்கு விக்யூக்கு நமக்கு என்ன இருக்குது, விக்யூக்கு வந்து என்ன வந்திருக்கு வி காஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 என்ன ஆயிரும் 0 ஆயிரும்லாம், வி காஸ் 90 போட்டு நம்ம வந்து போடுறோம் வி காஸ் 90. சரியா, அப்போ இந்த இடத்துல விக்யூக்கு வி என்ன நமக்கு வந்து காஸ் 90 டிகிரி, காஸ் 90 நமக்கு வந்து 0. அப்போ வி ரிலேட்டிவ்ஸ் ஈக்குவல் என்ன வந்தாச்சு, வினே வந்தாச்சு. உடனே என்ன செய்யலாம், நம்ம ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், நம்ம இப்படி தானே பார்த்தோம். அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஈக்குவேஷன் பார்த்த மேலே சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். எப்படி சப்ஸ்டிட் பண்ணோம், வி ரிலேட்டிவ்ஸ் ஈக்குவல் டு டி பை டின்னு போட்டோமா. அப்போ வி ரிலேட்டிவ் என்ன வந்து வின்னு வந்துட்டு, அப்போ டி பை டி நமக்கு டைம் தானே கேட்டிருக்கான், வென் தே மீட் 4 person 4 பேருக்கும் இதே தான், ஒரு 2 பேருக்கு பார்த்தா மற்ற ரெண்டு இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் சேம் இதே என்ன செய்வாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டயத்தில் மீட் பண்ணாங்க. அப்போ டயத்தை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், டைம் டி ஈக்குவல் டு என்ன டி பை வி, இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ மீட்டிங் டைம் என்ன இருக்கும், டி பை வி அப்படிங்கிறத ரைட் ஆன்சர். ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து ஆப்ஷன் வந்து டி பை 2v வராது, செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட், மற்றது வந்து 3d 2v வராது. அப்போ ஆப்ஷன் வந்து 2. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சோம் பார்ப்போம். இந்த கொஸ்டின் என்ன கேட்டுனா, a train is running at a constant speed 90 km on a straight track. A person standing at the top of the bogie moves in the direction of motion of the train such a way that he covers 1 meter on the train each second. The speed of the person with respect to ground. இது ரேட் வெலாசிட்டி கான்செப்ட் வச்சு பாடலாம். தமிழில் இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு புகை வண்டியானது 90 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நேர்கோட்டில் சென்று இருக்கிறது. மணிக்கு 90 கிலோமீட்டர்கள் என்ற திசை வேகத்தில் நேர்கோட்டில் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நபர் அதன் மேல் வந்து ட்ரெயின் அதாவது புகைவண்டி போகக்கூடிய திசையிலே 1 மீட்டர் தொலைவில் என்ன செய்கிறார், நமக்கு வந்து கடக்கிறார். அப்படி கடந்தால் அந்த நபருடைய வேகம் என்ன, தரையை பொறுத்து அவருடைய வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டினை தமிழில் எழுதிக்கலாம். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் வச்சு போடலாம். அப்படி போடும்போது என்ன எழுதுனா வி ரிலேட்டிவ்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், ட்ரெயின் அதாவது ட்ரெயினும் இப்படி போகுது, ஆளும் அப்படி தான் போகிறார். புரியுதா, ட்ரெயினும் அப்படி போகிறாரு, ஆளும் அதே மாதிரி தான் போகிறாங்க. அப்போ ட்ரெயினும் ஒரே டேரக்ஷனில் போகும்போது வி ட்ரெயினோட வெலாசிட்டி, வி மேனுக்கு விஎம்னு வச்சுக்கிறோம். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி போடலாம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஎம் மைனஸ் விடி, ஏன்னா சேம் டைரக்ஷனால் நம்ம என்ன சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் வந்து சார்பு திசைவத்தில் சேம்னா சப்ட்ராக்ட், ஆப்போசிட்னா ஆட் பண்ண ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இதில் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் வந்து சொல்லியிருப்போம், மோஷன் ஸ்ட்ரைட் லைன் ஒரு லெசன் சொல்லியிருப்போம். அதில் ஒரு வீடியோ போட்டுருவோம், 10 வீடியோவில் போட்டுருவோம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் இந்த சொல்லும்போது தெளிவாக சொல்லியிருப்போம், பார்த்துக்கலாம் நீங்கள். அப்போ வி ரிலேட்டிவ் ஈக்குவல் டு விஎம் மைனஸ் விடி தெரிஞ்சுட்டு வேறு என்ன கொடுத்துருக்கு, இதில் வந்து பார்த்தா அப்படின்னா கொடுத்துருக்க வந்து ட்ரெயினுடைய ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க, விடி. விஎம் தான் கேட்டிருக்காங்க, விஎம் நம்ம கண்டுபிடிக்கணும், விடி வந்து கேட்டிருக்கு. அப்போ விடி ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கு, விடி ஈக்குவல் உங்களுக்கு வந்து பார்த்தா 90 கிலோமீட்டர் பை என்ன நமக்கு வந்து அவர், அப்படின்னா 90 கிலோமீட்டர் பை அவர்னு கொடுத்துருக்கு. சரியா, கொடுத்து இதில் ஆன்சரில் பார்த்தா என்ன இருக்குது, கிலோமீட்டர் பர் அவர் இருக்குது, அப்புறம் வந்து மீட்டர் பை செகண்ட் எல்லாமே இருக்குது. கரெக்டாக, அப்போ நம்ம என்ன செய்யணும், இதில் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐ இன்ட்டு மாற்றி செஞ்சுருவோம். ஆன்சர் வரலன்னா என்ன செய்யலாம், நம்ம அப்புறம் கிலோமீட்டருக்கு என்ன செய்யலாம் மாற்றி இது பண்ணிக்கலாம். அப்போ எஸ்ஐ இன்ட்டு மாற்றிட்டிங்கன்னா இதில் என்ன இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது வச்சில், எஸ்ஐ இருக்குது, ப்ராக்டிக்கல் 20 கிலோமீட்டர் இருக்குது. அப்படிங்கிற எஸ்ஐ மாற்ற ஒரே கிலோமீட்டர் இருந்தால் மாற்ற வேண்டிய தேவையில்லை. அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து எப்படி மீட்டர் பை செகண்ட் மாற்றுன்னு சொல்லுவேன், தெரியாங்க பார்த்துக்கோங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் 1 கிலோமீட்டர். அப்போனா 1 கிலோமீட்டர் மீட்டர்னா 1000 மீட்டர் வரும் இல்லையா. 1 ஹவர் நமக்கு என்ன வரும், 1 ஹவருக்கு 60 மினிட்டு 60 செகண்டு. அப்போ கட் பண்ணால் இந்த ஜீரோ கட் ஆகிரும், இந்த ஜீரோ கட் ஆகிரும். இப்போ மேலே வந்து நமக்கு வந்து 5-2, கீழே வந்து இது வந்து 3-2. அப்போ மேலே என்னது நமக்கு வந்து 5/18 என்னது மீட்டர் பை செகண்ட். அப்போ எப்போவுமே வந்து 1 கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து நம்ம என்ன செய்யணும், 1 கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து நம்ம என்ன செய்யணும், மீட்டர் பை செகண்டை கன்வெர்ட் பண்ணால் ஒன்றும் செய்ய வேண்டாம், 5/18 மல்டி பண்ணால் என்ன செய்ய மாறிக்கிறோம். அப்படி தெரியலை அப்படின்னா போட்டு நம்ம என்ன செய்யணும் பார்த்துக்கணும். கரெக்டாக பாருங்கள். அப்போ இதில் வந்து என்ன செய்யலாம், 90 நமக்கு வந்து இதில் வந்து 5/18 வரும். அப்போ 18 டேபிள்ஸ் கட் பண்ணால் என்ன வரும், 118. அப்போ வந்து 5/18 90 அப்படி தானே. இப்போ 5/25 மீட்டர் பை செகண்ட் மாறியாச்சு ஸ்பீடு. சரி ரைட்டு. அப்போ நமக்கு என்ன செய்யலாம், அப்போ வி ரிலேட்டிவ் போடும்போது மேன் தெரியாது தான் கேட்டிருக்கான். அப்போ ட்ரெயினுக்கு வந்து 25 தெரிஞ்சு போட்டுற வேண்டியதான். கரெக்டாக. ஓகே.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் எவ்வளோ கொடுக்குது, டைம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். 1 மீட்டர் கூட எஸ்என்ல வந்துட்டு அப்போ நம்ம இதை எஸ்என்ல மாற்ற நல்லா போச்சா. டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்கு, கவர்ஸ் என்ன நமக்கு வந்து 1 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் டிசி ஈக்குவல் என்ன கேட்கலாம், டிசி ஈக்குவல் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர். அப்போ டி தான் கேட்டிருக்கு, அப்படி தான் கேட்டிருக்கு, எனக்கு விஎம் கேட்டிருக்கு இல்லையா. அப்போ டைமும் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்கு, எனக்கு வந்து எவ்வரி செகண்ட் கொடுத்துருக்கா பார்த்தீங்களா. அப்போ டி ஈக்குவல் வந்து 1 செகண்ட், எவ்வரி செகண்ட் கொடுத்துருக்கா. அப்போ கொஸ்டினில் பாருங்கள், எவ்வரி செகண்ட் கொடுத்த டைம் கொடுக்கலன்னு திணையிட வேண்டாம். என்ன கொடுத்துருக்கான், இந்த கவர்ஸ் 1 மீட்டர், இதுதான் டின்னு வச்சுருக்கோம், புரியுதா. இதுதான் விடின்னு வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து விடின்னு ட்ரெயினோட ஸ்பீடு தான், பர்சனுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் விஎம்னு வச்சுருக்கோம், வேறு ஒன்று. இது விஎம் அப்படி நம்ம கொஞ்சம் அலாட் பண்ணி வச்சுருக்கோம், ரைட்டு. ஈச் செகண்ட் இருக்கா. அப்போ டி ஈக்குவல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 1 செகண்ட், ரைட்டு. அப்போ நம்ம சப்ஸ்டியூட் 1 செகண்ட் போட்டாச்சு. இப்போ ஃபார்முலா தூக்கி போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். நம்ம ஏற்கனவே ஃபார்முலா என்ன போட்டோம், வி ரிலேட்டிவ் ஈக்குவல் என்ன போட்டோம், இதில் வந்து பார்த்திங்கன்னா டி/டி போட்டோமா. வி ரிலேட்டிவ் என்ன எழுதலாம், விஎம் மைனஸ் 25, எப்படி விஎம் மைனஸ் 25 போட்டு டிக்கு வந்து 1, டயத்துக்கும் 1, அவ்வளோதானே, டயத்துக்கும் 1. அப்போ என்ன வந்தாச்சு இந்த இடத்துல, அதை கொடுத்து தான் போட்டுக்க பாருங்கள், 1 மீட்டர் 1 செகண்ட் போட்டாச்சு. அப்போ நமக்கு என்ன வந்தது அப்படின்னா விஎம் மைனஸ் 25 ஈக்குவல் 1/1 1. அப்போ வி ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 25 மாறும், ஏற்கனவே 1 இருக்குது. அப்போ வந்து 26 மீட்டர்/செகண்ட். என்ன ஆன்சர் வருதானு பார்ப்போம், வரலன்னா கிலோமீட்டருக்கு மாற்றுவோம், அவ்வளோ ரைட். அப்போ பார்ப்போம். ஆப்ஷன் ஃபஸ்ட்டு என்னது 25 மீட்டர்/செகண்ட் வரல, 91 கிலோமீட்டர் கிடையாது, 26 மீட்டர்/செகண்ட். ஃபோர்த் ஆப்ஷன் வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கா. அப்போ வந்து ஆப்ஷன் 4 வந்து இதுக்கு வந்து ரைட் ஆன்சர். இப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து 4, ஆப்ஷன் 4. ரிலேட்டிவ் வெலாசிட்டி வச்சு இந்த கான்செப்ட் என்ன செய்யலாம், இந்த மாதிரி சம்மில் ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், சால்வ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்து பாருங்கள். எ பர்சன் ரீச்சஸ் எ பாயிண்ட் டைரக்ட்லி ஆப்போசிட் அந்த அதர் பேங்க் ஆஃப் த ஃப்ளோயிங் ரிவர் while swimming at the speed 5 meter/second an angle 120 with the flow. The speed of the flow must be, வாட்டர் ஃப்ளோ என்ன கேட்டது, ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் தான் வருது. அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா தமிழில் பாருங்கள், ஒரு நபரானவர் என்ன செய்யார், நமக்கு ஒரு நபரானவர் ஆற்றின் ஒரு கரையின் மறுகரைக்கு நேராக நீந்துகிறார். 5 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தில், மீட்டர்/செகண்ட் வேகத்தில் 120 டிகிரி நீர் செல்லக்கூடிய திசைக்கு 120 டிகிரி கோணத்தில் நேராக செல்கிறார் என்றால் நீரினுடைய வேகம், நீர் செல்லக்கூடிய தண்ணி அதாவது நீர் செல்லக்கூடிய வேகம் அந்த ஆற்றுல வந்து தண்ணி போகுமா, தண்ணி போகக்கூடிய வேகத்தை இதில் வந்து கேட்டிருக்கான். இப்போ தமிழத்தில் கொஸ்டின் என்ன எழுதுன்னு அப்படின்னா, ஒரு நபரானவர் ஆற்றின் ஒரு கரையிலிருந்து எதிர்கரைக்கு நீந்தி செல்கிறார். எந்த திசை வேகத்தில், 5 மீட்டர்/செகண்ட் திசை வேகத்தில் நீர் செல்லும் திசைக்கு 120 டிகிரி கோணத்தில் நீந்தி சென்றால் நீருடைய வேகம் என்ன, அப்படி கொஸ்டின் எழுதிக்கோங்க, ரைட். அப்படி கொஸ்டின் இதே மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து பார்ப்போம். அப்போ நம்ம வந்து போடுவோம். அப்போ வந்து இது வந்து பேங்க் ஆஃப் த ரிவர்னா கரை, இந்த ஆற்றினுடைய ஒரு கரை, இது மறுகரை போட்டாச்சா. அப்போ ஏங்க இடத்துல ஒரு கரை, பிங்க இடத்துல இன்னொரு கரை இருக்குது. இதில் வந்து பார்த்தா தண்ணி நமக்கு என்னச்சும் போய்கிட்டு இருக்கும், தண்ணி வந்து ஒரு டைரக்ஷன் போடுவோம். அப்போ இங்கே பாருங்கள், இப்போ தண்ணி வந்து இப்படி போய்ட்டு இதை வாட்டர் இப்படி போட்டுருக்கு, வாட்டர் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இப்படி போகுது, ரிவர் வாட்டர், சரியா. அப்போ வாட்டர் இப்போ தண்ணி போகக்கூடிய திசை வேகம் நமக்கு வந்து யூன்னு வச்சுக்கணும், அப்படித்தானே. தண்ணி இப்படி போகுது, நம்ம இப்போ ரைட் சைடை பார்த்து போகுது தண்ணி, வாட்டர் வந்து போகுதா, வாட்டர் இப்படி போய்கிட்டு இருக்குது. இப்போ வாட்டர் போகக்கூடிய திசை வேகத்தை நான் யூ அப்படின்னு வச்சுருக்கேன். அப்போ இதில் ஒரு ஆள் என்ன செய்ய, இங்கே நின்றுட்டு என்ன செய்ய, நேராக நீந்துன்னா பிரச்சனை இல்லை, நேராக நீந்த என்ன செய்யலாம், இப்படி தான் போகணும். ஆனால் என்ன செய்யணும், நேராக எதிர்க்கு இந்த பாயிண்ட் தான் அவர் போகணும். ஆனால் அவர் எப்படி நீந்தார் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், தண்ணி போய்க்கணும், இவர் நேராக எப்படி போனால் என்ன ஆவார், இங்கனி போயிடுவார். அப்போ அவர் எய்ம் பண்ணி எப்படி போகிறார், 120 டிகிரி தண்ணி போகக்கூடிய திசைக்கு 120 டிகிரி இப்படி போகிறார், புரியுதா. அதுதான் அந்த கொஸ்டின் முக்கியமான கான்செப்ட். அந்த படத்தை கரெக்டாக அப்படி வரைஞ்சிக்கணும். அப்போ நேரத்தான் போகணும், இந்த ஆள் இந்த பாயிண்ட் தான் வரணும். ஆனால் அவர் என்ன அப்படி பண்ணால் தண்ணி அடிச்சுட்டு இங்கே கொண்டு விட்டுருமுண்டு இவர் இந்த நீர் போகிற திசைக்கு வந்து எப்படி 120 டிகிரி போகிறார். அப்போ என்ன 120 நீங்கள் வந்து போடணும். எப்படி 120 போடுறது அப்படிங்க நான் சொல்லித்தரேன். எப்படி இல்லை 120 போடுறது அப்படின்னா, முதல்ல நேர போகக்கூடிய இந்த லைனை போட்டுக்கோங்க, போட்டாச்சா. அப்போ உங்களுக்கு இங்கே தண்ணி போகுது, யூங்க திசையெல்லாம் தண்ணி போகுது, வாட்டர் ஃப்ளோவிங் எல்லாம் டைரக்ஷன் யூ, புரியுதா. அப்போ இந்த ஆங்கிள் 90 அப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சுட்டா, இந்த ஆங்கிள் 90. அப்போ இதில் வந்து 30 போட்டால் உங்களுக்கு ஈஸியாக என்ன செஞ்சிடும், இல்லை 30 டிகிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், 120 வந்துருமாச்சு. அப்போ 30 டிகிரி லைனை போடுங்க. அப்போ இந்த ஆள் இப்படி தான் போகிறாரு. அப்போ இந்த ஆள் போகக்கூடிய திசை வேகத்தை, இந்த ஆள் போகிறாரு, இவருடைய வேகத்தை வந்து வின்னு வச்சுக்கிறோம். வி வந்து என்னது, ஸ்பீட் ஆஃப் த மேன், சரியா. வி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த ஸ்விம்மர். அதான் வி வந்து அவருடைய ஸ்பீட், அவரோட ஸ்பீட் வர வி வந்து 5 மீட்டர். அந்த ஸ்விம்மர் நீந்தி போகக்கூடிய ஒரு 5 மீட்டர்/செகண்ட் வந்து நீந்தி போகிறாரு. வாட்டருடைய யூங்கிறது என்ன, நமக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் வாட்டர், அதான் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ, என்ன ஸ்பீட் ஆஃப் வந்து வாட்டர் ஃப்ளோ, தண்ணி வந்து என்ன வேகத்தில் ஃப்ளோ ஆகிட்டுன்னு கேட்டிருக்காங்க, சரியா. இது வந்து மேனுக்கு, மனிதனுடைய வேகம், மனிதன் எந்த நேரத்தில் வேகத்தில் ஸ்விம்மிங் பண்ணுவார் அப்படின்ட்டு. அப்போ இது 90னா இது வந்து 30. அப்போ பார்த்தாலே உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிடும், டோட்டல் என்ன வந்தாச்சு, நமக்கு வந்து 120 கேட்டான்ட்டா. இந்த தண்ணி போகக்கூடிய இங்கே தண்ணி போய்கிட்டு இந்த திசைக்கு 120 சொன்ன கண்டிஷன் கரெக்டாக போட்டோம். இப்போ என்ன செய்யணும், நம்ம வெலாசிட்டி இப்போ வந்து 2 காமெண்ட் ரிசால்வ் பண்ணலாம், ஏற்கனவே பல தடவை சொல்லியிருப்போம், சரியா.
தெரியாதவங்க ஃபுல் வீடியோ கிளாஸ்லேருந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அது செகண்ட் லெசனை பற்றி தெளிவாக சொல்லியிருப்போம். ஒரு வெக்டர் இப்படி இருந்தது அப்படின்னா ஆர் டீட்டான்னு இருக்கிற இடத்துல நம்ம வந்து இது வந்து ஆர் காஸ் தீட்டா அப்படின்னு போடலாம். இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், இது வந்து பார்த்திங்கன்னா ஆர் சைன் தீட்டா. திடீர்னு வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியாது, பழைய வீடியோ வந்து ஒழுங்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா புரியும். ஏன்னா இந்த லெசன் ஃபிசிக்ஸ் கண்டினியூஸ் தான் வரும். அது சில கான்செப்ட் அங்கே சொல்லுவோம், அது இங்கே உங்களுக்கு யூஸ் ஆயிரும். அப்போ இங்கே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யலாம், இது வி, அப்போ டீட்டா இருக்கா, டீட்டா இந்த டீட்டா 30, அப்போ 30 தான் பார்த்துங்க, 30 தெரியுதா அந்த இடத்துல. அப்போ 30 தெரியுது. இதில் நம்ம என்ன செஞ்சலாம், இப்போ இதை மட்டும் இங்கே தனியாக எடுத்து உங்களுக்கு பிரித்து காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சமாக சரியாகவே நல்லாவே புரியும். அப்போ இந்த இடத்துல நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா இப்படி போட்டிருக்கோமா, இது வந்து 30, எங்கே ஆங்கிள் இருக்கோ அங்கே தான் காஸ் தீட்டா. அப்போ ஆங்கிள் இருக்கிற இடத்துல இது யூ தானே, அப்போ யூ அப்படின்னு இதில் வந்து யூ காஸ் தீட்டா. இது வந்து அப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படி போகிறதுல இது வந்து யூ சைன் எப்படி எலாங் தி டைரக்ஷன் யூ காஸ் தீட்டா, பெர்பெண்டிகுலர் செங்குத்தாவில் யூ சைன் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்னு சொல்லுவோம். வெக்டர் பகுப்பு செங்குத்து கூறுகளாக பிரிக்கணும்னு 11ல் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி அப்போ இந்த இப்போ நம்ம எழுதுவோம் ரெட்டில் எழுதுவோம், ரெட்டில் கொஞ்சம் சிறப்பாக தெரியும். இதில் வந்து நிறைய இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம வந்து யூ வந்து காஸ் வந்து 30 அப்படின்னு போடலாம். இந்த சைடு என்ன செய்யலாம், ரெக்டாங்குலர் பெர்பெண்டிகுலர், இங்கே வந்து நம்ம என்ன செய்யலாம், யூ வந்து நமக்கு வந்து சைன் வந்து 30. அப்போ இப்போ என்ன செய்ய போகிறோன்னா நீங்கள் பார்த்தாலே ஒன்று தெரியுது, இங்கே பார்க்க சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா இந்த இடத்துல யார் இருக்கா, யூ இருக்குது, இங்கே என்ன இருக்குது நமக்கு வந்து சைன் 30 இருக்குது. அப்போ ஹரிசாண்டல் காம்பவுண்டை ஈக்குவல் பண்ணி என்ன செய்யலாம், ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். என்ன செய்யலாம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது ஈக்குவலிங் நம்ம என்னது ஹரிசாண்டல் காம்பவுண்ட் எதை பார்க்க போகிறோம், ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஹரிசாண்டலாக ஓகே, உங்களுக்கு ஹரிசாண்டல் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்து ஹரிசாண்டல் அங்கே பார்த்தாலே தெரியுதா, எப்படி தெரியுது ஹரிசாண்டலில் இந்த பக்கம் என்ன இருக்குது, யூ இருக்குது, இந்த பக்கம் இந்த ஆரம்பரில் தெரியுதா, அங்கே வந்து யூ இருக்குது, இங்கே என்ன வருது யூ சைன் 30 இருக்குது. அப்போ ரெண்டு ஈக்குவல் தானே. இப்போ ஹரிசாண்டல் அப்போ என்ன எழுதிக்கலாம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூ சைன் 30 சரியா சீக்குவல்ட்டு நமக்கு வி சைன் 30. இந்த வி தானே இருக்குது, ஏன்னா இங்கே வந்து வி தானே போடணும், இது வந்து நம்ம இதை வியை தானே பிரிச்சிருக்கோம். இந்த இடத்துல என்ன பிரிக்கும், இங்கே வி, ஏன்னா விங்கிறது யாரோட வேகம், அந்த போராடு பார்த்தியா யார் போகிறா, ஸ்விம்மிங் நீச்சல் அடிச்சுட்டு போகிறாங்கல்ல ஸ்விம்மர், அவருடைய ஸ்பீடு வந்து வி. அப்போ இது வின்னு தான் நம்ம போகணும், என்ன ஸ்பீடு அது. அப்போ இது அப்போ இந்த இடத்துல வி காஸ் தீட்டா, இந்த இடத்துல வி சைன் தீட்டான்னு போகணும். என்ன நீரை நம்ம பிரிக்கல, ஆளை தானே பிரிக்கும். அப்போ ஆளை வந்து பார்த்திங்கன்னா இந்த வியை தான் பிரிக்கும், இந்த வியை. அப்போ இது வந்து இது வி காஸ் தீட்டா. அப்போ என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து வி காஸ் தீட்டா. அடுத்து வந்து இங்கே நமக்கு வந்து இது வந்து வி சைன் தீட்டா. பிரிச்சிட்டோமா, வி காஸ் தீட்டா வி சைன் தீட்டா. அப்போ யூ சீக்வல் வி சைன் தீட்டா சீக்வல் டு யூ அப்படின்னு வந்துடுறா, ஈஸியாக போடலாம். அப்போ வி சைன் தீட்டா சீக்வல் டு யூ அப்படின்னு வந்துட்டு நமக்கு தேவையானது யூ தான் தேவை, இதுதானே வாட்டர் ஃப்ளோ. இதான் வந்து நமக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ, அதோடைய ஸ்பீடு நமக்கு தேவைப்படுது. அப்போ யூ சீக்வல்ட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம், எழுதும்போது விக்கு பதிலாக என்ன வேல்யூ, வி தான் இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, வி வந்து 5 மீட்டர். அப்போ என்ன செய்யலாம், வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அப்படின்னு போட்டு இந்த என்ன நமக்கு வந்து சைன் 30, சைன் 30க்கு பதிலாக 1/2 தானே. நமக்கு ஏற்கனவே தெரியுமில்ல, சைன் 30க்கு பதிலாக நம்ம வந்து படிச்சுப்போம், சைன் 30க்கு வந்து 1/2 சரியா. அப்போ வந்து போட்டாச்சு. போட்டால் என்ன நமக்கு இது வந்து கட் பண்ணால் என்ன வரும், கட் பண்ணால் 2.5 அப்படின்னு வரும். அப்போ யூ சீக்வல் நீர் செல்லக்கூடிய வேகம், அதாவது ஸ்பீட் ஆஃப் த ஃப்ளோ வாட்டர், நீருடைய வேகம் எவ்வளோ வந்திருக்கு நமக்கு வந்து 2.5 மீட்டர். ஈஸி அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், 5 மீட்டர்/செகண்ட். அப்போ ஆப்ஷன் நம்ம வந்து இதில் இருக்கா அப்படின்னு நம்ம ஆன்சரை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்துட்டு 2.5 வந்துட்டா. அப்போ இதில் வந்து ஆப்ஷன் 1 தான் நமக்கு வந்து ரைட் ஆன்சர். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் நமக்கு வந்து 1 ரைட். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்ஷால்லா. மற்றபடி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து நீங்கள் மற்றவங்க பார்க்கணும், நீங்கள் வந்து ஷேர் பண்ணால் மற்றவங்க பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நியூ வரும், அப்படி படிச்சுக்கலாம் தொடர்ந்து ரைட். இப்போ இந்த எக்ஸாம் போர்டு எக்ஸாம் முடிஞ்சோடனே நீட் எக்ஸாம் தான் வரப்போகுது. கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டா ஈஸியாக இருக்கும் அந்த டயத்தில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு ரைட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.